ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல 4th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் 6th லெசன் அளவைகள் பார்ட் 2 பார்க்கலாமா பாருங்க. கொடி கயிற்றில் அமர்ந்திருக்கும் முதல் பறவைக்கும் 3ஆம் பறவைக்கும் இடைப்பட்ட தூரம் கேட்டிருக்காங்க. இப்ப முதல் பறவை இங்க இருக்கா, 3ஆம் பறவை இங்க இருக்கா, நடுவுல 2ஆம் பறவை இருக்கு. அப்ப முதல் பறவைக்கும் 2ஆம் பறவைக்கும் இடைப்பட்ட தூரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2ஆம் பறவைக்கும் 3ஆம் பறவைக்கும் இடைப்பட்ட தூரம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 தூரங்களையும் கூட்டினாதான் நமக்கு முதல் பறவைக்கும் 3ஆம் பறவைக்கும் இடைப்பட்ட தூரம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த 2 அளவுகளையும் கூட்டினீங்கன்னா 6 மீட்டர் 90 சென்டிமீட்டர். கூட்டல் கணக்குகள் உங்களுக்கு தெரியும் தானேப்பா? நீங்களே இங்க எப்படி எழுதணும்? மீட்டர் சென்டிமீட்டர்னு போட்டுட்டு நீங்க கூட்டி பார்க்கணும். பாருங்க 2 மீட்டர் 30 சென்டிமீட்டரா? 2 மீட்டர் 30 சென்டிமீட்டர். அது மாதிரி 4 மீட்டர் 60 சென்டிமீட்டரா? 4 மீட்டர் 60 சென்டிமீட்டர். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 6 மீட்டர் 90 சென்டிமீட்டர். இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, இதுவும் அதே தான். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 6 மீட்டர் 90 சென்டிமீட்டர். இதுவும் கூட்டல் கணக்குகள் தான். இதையும் கூட்டினீங்கன்னா 24 மீட்டர் 77 சென்டிமீட்டர். இதை கூட்டினீங்கன்னா 50 மீட்டர் 94 சென்டிமீட்டர். சரிங்களா? இங்கேயும் பாருங்க கூட்டல் கணக்குகள். உங்களுக்கு இதை கூட்டி தெரியுதானே? 5 5 கூட்டினீங்கன்னா 10க்கு 0 மிச்சம் 1. 1 கூட்டல் 4 5, 5 கூட்டல் 5 10, 0 மிச்சம் 1. 1 கூட்டல் 7னா 8. 9 7 2 9. இப்போ 98 மீட்டர். ஸோ இதையும் கூட்டி போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு வீட்டின் முதல் தளத்தின் உயரம் 3 மீட்டர் 16 சென்டிமீட்டர். இரண்டாவது தளத்தின் உயரம் 4 மீட்டர் 87 சென்டிமீட்டர் எனில் 2 தளங்களின் மொத்த உயரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த உயரம்னாலே கூட்டல் கணக்கு தான்ப்பா. முதல் தளத்தின் உயரம் எவ்வளவோ அதை எழுதணும். இரண்டாவது தளத்தின் உயரத்தை இங்கே எழுதணும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சரோ அதை எழுதணும். அடுத்து பாருங்க, ஒரு வீட்டின் 3 அறைகளுக்கு தேவையான மின் கம்பிகளின் நீளங்கள் முறையே. மின் கம்பிகள் வைக்கணும் 3 அறைகளுக்கு. முதல் அறையின் மின் கம்பியோட நீளம் இவ்வளவு, இரண்டாவது அறைக்கு 3ஆவது அறைக்கு பாருங்க நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 3ஐயும் கூட்டினீங்கன்னா அதோட அறையின் நீளம் 9 மீட்டர் 95 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளத்துண்டு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள குழாயின் நீளம் எவ்வளவு? இப்ப பாருங்கப்பா, ஒரு பெரிய பைப் இருக்கு. அதுல நமக்கு தேவையானதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். மீதி பைப்பை நம்ம வச்சிருக்கோம். அப்ப மீதமுள்ள குழாயின் நீளம் தான் கேட்டாங்க. மீதுன்னு கேட்டாலே நம்ம என்ன செய்வோம்? கழிப்போம். சரிங்களா? கழித்து தானே விடை காண்போம். பாருங்க, 1 மீட்டர் 50 மீட்டர் சென்டிமீட்டர் நீளத்துண்டு இருக்கு ஒரு குழாய். அதுல இருந்து 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயை நம்ம வெட்டி எடுத்தாச்சு. மீதம் 30 சென்டிமீட்டர் மட்டும்தான் இருக்கு. அதை கழித்து நம்ம விடை காணணும். அதே மாதிரிதான் இங்கேயும் 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் நீளத்துண்டு வெட்டி எடுக்கப்பட்டுள்ளால் மீதமுள்ள குழாயின் நீளம் பாத்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர். கழிச்சு பாருங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 64 சென்டிமீட்டர் நீளத்துண்டு வெட்டி எடுக்கப்பட்டுள்ளால் மீதமுள்ள குழாயின் நீளம் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளம். அதுல இருந்து 64 சென்டிமீட்டரை மட்டும்தான் வெட்டி எடுக்கிறாங்க. அப்ப 64 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டருக்கு நேரா தான் இந்த 64ன்றதை எழுதணும். சரிங்களா? இப்ப அதோட ஆன்சர் 56. அடுத்து பாருங்க, 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 83 சென்டிமீட்டர் நீளத்துண்டு வெட்டி எடுக்கப்பட்டுள்ளால் மீதமுள்ள குழாயின் நீளம். இதையும் கழிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து 1 மீட்டர் 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள ரிப்பனிலிருந்து 70 சென்டிமீட்டர் அளவு வெட்டி எடுக்கப்பட்டுள்ள மீதமுள்ள ரிப்பனின் நீளம். மீதம்னாலே நம்ம கழிச்சு தானப்பா ஆன்சர் பண்ணணும். அடுத்து 3 மீட்டர் நீளமுள்ள ரிப்பனிலிருந்து 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் அளவு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள ரிப்பனின் நீளம் எவ்வளவு? 3 மீட்டர்னா அப்ப இங்க சென்டிமீட்டர் ஒண்ணுமே இல்லை. அப்ப 0 0 தான் போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இது கழிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் 1 மீட்டர் 65 சென்டிமீட்டர். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் உனக்கு விருப்பமான பெரிய அளவிலிருந்து சிறிய அளவை கழித்து விடை காண்க. இங்க நிறைய அளவுகள் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து பெரிய அளவுல இருந்து சிறிய அளவை நம்ம கழிச்சு போட்டிருக்கோம் பாருங்க. இங்கெல்லாம் கழித்து தான். இதையும் கழித்தல் கணக்குகள் தான். நமக்கு விருப்பமானதை நீங்களும் உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அதை கழிச்சு இந்த இடத்துல விடை காண்க. சரிங்களாப்பா? அடுத்து நானே உருவாக்குவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? உனக்கு பிடித்த 2 பொருட்களின் நீளத்தை அளந்து எழுதி அவற்றின் வித்தியாசத்தை காண்க. நான் எதை எழுதியிருக்கேன்னா, விளையாட்டு திடலின் நீளம் 75 மீட்டர் 30 சென்டிமீட்டர், மின்கம்பி நீளம் 70 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இது 2 வித்தியாசம் அப்படின்னாலே கழித்தல் தான். கழிச்சு போட்டீங்கன்னா 5 மீட்டர் 10 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்து பாருங்க, படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிக்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பள்ளி, கவிதா வீடு, மருத்துவமனை, நூலகம், பேருநிலையம் ஒவ்வொருதுக்கும் இடைப்பட்ட தொலைவுகளை கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கவிதாவின் வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் இடையே உள்ள தொலைவுன்னு கேட்டிருக்காங்க.
கவிதாவின் வீடு இங்க இருக்கு, இங்க. மருத்துவமனை இங்க இருக்கு. அப்ப 200 மீட்டர் தான். சரிங்களா? அடுத்து கவிதாவின் வீட்டிற்கும் நூலகத்திற்கும் இடையே உள்ள மிக குறைந்த தொலைவு. கவிதாவின் வீடு எங்க இருக்கு? இங்க இருக்கு. நூலகம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. மிக குறைந்த தொலைவுனா இந்த இதுதான். ஏன்னா இந்த சைடும் வரலாம். ஆனா 3 அளவுகள கடந்து வரணும். இது வந்து ஒரே ஒரு இதுதான். இப்ப 200, 200 மீட்டர்னா 400 மீட்டர். அடுத்து கவிதாவின் வீட்டிற்கும் பேருந்து நிலையத்திற்கும் இடையுள்ள மிக குறைந்த தொலைவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, கவிதாவின் வீடு இங்க இருக்கா? பேருந்து நிலையம் இங்க இருக்கு. அப்ப இதுல இருந்து இங்க வந்தா தான் பக்கம். இப்போ 300 மீட்டர். சரிங்களா? இங்க 300 மீட்டர். அடுத்து கவிதாவின் வீட்ல இருந்து மிக அருகில் உள்ள இடம் எதுனா, கவிதாவின் வீடு இங்க இருக்கு. மிக பக்கமா எது இருக்குன்னா 100 மீட்டருக்கு உண்டானது பள்ளி தான். மருத்துவமனைக்கு 200 மீட்டர் போகணும். பள்ளிக்கு 100 மீட்டர். மிக குறைந்த தூரம் வந்து பள்ளி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, மருத்துவமனைக்கும் பேருந்து நிறுத்தத்திற்கும் இடையே உள்ள மிக குறைந்த தொலைவு. மருத்துவமனைக்கும் பேருந்து நிறுத்தம். இங்க இருக்கா? பேருந்து நிறுத்தம் இருக்கா? இதுக்கு மிக குறைந்த தூரம்னா 200 கூட்டல் 250னா 450 மீட்டர். சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருட்களை அளக்க உதவும் பொருத்தமான அலகு. இந்த அழிப்பானுக்கு சென்டிமீட்டரே போதும். இந்த கயர் அளக்க மீட்டர். இந்த பென்சிலுக்கு சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்த மாரி பொருட்களின் நீளத்தை அளந்து எழுதுக. இந்த நீளம் வந்து நீங்க வந்து ஸ்கேலால அளந்து இங்க அளவுகள நீங்க எழுதணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, பொருட்களின் தோராய உயரத்தை எழுதுக. சரியான உயரத்தை அளந்து எழுதுக. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டிலோட தோராய உயரம் சரியான உயரம். இந்த டிவியோட தோராய உயரம் சரியான உயரம். இந்த மேசையோட தோராய உயரம் சரியான உயரம். உங்க வீட்ல இருந்துச்சுன்னா, நீங்க அத அளந்து பார்த்து இந்த இடத்துல எழுதுங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, மாத தேர்வு பார்க்கலாமா? பாருங்க, அடுத்து வரும் அமைப்பு எது? இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டம், ஒரு செவ்வகம், ஒரு ஐங்கோணம், ஒரு வட்டம், ஒரு செவ்வகம். அடுத்து ஐங்கோணம் தானே வரும். ஐங்கோணம், ஒரு வட்டம், ஒரு செவ்வகம். இதுதான். அடுத்து வரும் எண்களை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்க, 13, 23, 33, 43. அடுத்து 53 வரும். அடுத்து 63. அடுத்து பொருட்களின் நீளம் எவ்வளவு? பாருங்க, இது வந்து அளந்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர். அடுத்து 60 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் இவற்றின் கூடுதல் 80 சென்டிமீட்டர். அடுத்து மோகனிடம் 80 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறு இருந்தது. அதை பயன்படுத்தி ஒரு பெட்டியை கட்டிய பின் 48 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிறு மீதம் இருந்தது. மோகன் பெட்டியை கட்டுவதற்கு பயன்படுத்திய கயிற்றின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 32 சென்டிமீட்டர். இதுல இருந்து இதை கழிச்சிங்கனாலே ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, அடுத்து வரும் அமைப்பு. இங்க ஒரு நிலா ஒரு நட்சத்திரம் கொடுத்துறாங்க. இங்க ஒரு நிலா 2 நட்சத்திரம். இங்க ஒரு நிலா 3 நட்சத்திரம். அடுத்து வந்து ஒரு நிலா 4 நட்சத்திரம் வர மாதிரி வரும். அடுத்து வரும் எண்கள் பாத்தீங்கன்னா 300, 325, 350, 375, அப்புறம் 400. எல்லாமே 25, 25ஆ கூடிட்டு இருக்கு. 425. அடுத்து 10 சென்டிமீட்டர் அளவுள்ள பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பென்சில் தான். இங்கேயே அளவுகள் கொடுத்துருக்காங்களா? இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 சென்டிமீட்டர் அளவு வந்து இதுதான். அடுத்து மாலா வாங்கிய இளஞ்சிவப்பு ரிப்பனின் நீளம் 3 மீட்டர் 25 சென்டிமீட்டர் மற்றும் ஊதா ரிப்பனின் நீளம் வந்து 4 மீட்டர் 45 சென்டிமீட்டர் எனில் அவள் வாங்கிய ரிப்பன்களின் மொத்த நீளம் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 7 மீட்டர் 70 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் மற்றும் 20 மீட்டர் இவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடு 30 மீட்டர். இடையே உள்ள வேறுபாடுனா 2ஐயும் கழிக்கணும். 30 மீட்டர். அடுத்து பாருங்கப்பா, எண் வரிசையில் விடுபட்ட எண்களை தேர்ந்தெடுக்க. பாருங்க, 850, 825, 800. 25 கழிச்சுக்கிட்டே வராங்க. இதுக்கு அடுத்து என்ன வரும்னா 775. இதுக்கு அடுத்து வர்றது இதுக்கு அடுத்து வந்து 775. இதுக்கு அடுத்து 675ன்னு வரும். சரிங்களா? அடுத்து வருவது எதுன்னா ஏ, பிபி, சிசி, டிடிடி 4. அப்ப 5 இ வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, 60 மில்லிமீட்டர் என்பது 6 சென்டிமீட்டர். அடுத்து கீதா வாங்கிய சிவப்பு ரிப்பனின் நீளம் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். ராணி வாங்கிய பச்சை ரிப்பனின் நீளம் 1 மீட்டர் 30 சென்டிமீட்டர் எனில் 2 ரிப்பன்களின் மொத்த நீளம், மொத்தம்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2ஐயும் கூட்டணும். அப்ப 1 மீட்டர் 55 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, ஒரு தச்சர் 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு மரப்பலகையை வைத்திருந்தார். அதனோட 55 சென்டிமீட்டர் நீளமுள்ள மற்றொரு மற்றொரு பலகையை இணைத்தார் எனில் பலகையின் மொத்த நீளம்னா 2ஐயும் நம்ம கூட்டணும். மொத்தம் எவ்வளவு வரும்? 2 மீட்டர் 75 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, அடுத்து வரும் எண்களை தேர்ந்தெடுக்க. 8800, 8760, 8720, 8680. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா பெரிய எண்ல இருந்து இதுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்கா, அந்த எண்ணை நீங்க கழிச்சீங்கன்னா எவ்வளவு டிஃபரெண்ட் வரும், எவ்வளவு வித்தியாசம் எவ்வளவு வருது அப்படின்னா 40ன்ற வித்தியாசம் வரும். அப்ப அதுல இருந்து 40ன்ற 10ல 6 பச்சுனா 4 40. சரிங்களா? 40 வித்தியாசம். அப்ப 40 40 நம்ம கழிச்சுக்கிட்டே வரணும். சரிங்களா? 40
கழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இதுக்குண்டான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 8680ல இருந்து 40 கழிச்சிங்கன்னா 8640, அதுல இருந்து 40 கழிச்சிங்கன்னா 8600. அடுத்து பாருங்க, அடுத்து வருவது எதுன்னு கேட்டுறாங்க. பாருங்க 2A அப்புறம் பிசி, அப்புறம் ஏ நடுவில் கொடுத்து 2பிசி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏபி கொடுத்துட்டு 2சின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரணும், 3A கொடுத்துட்டாங்க பிசி, அடுத்து நடுவில் 3B வரணும்ல, ஆமா தானேப்பா? இப்போ 3B வந்துட்டு அடுத்து சி, அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, 500 மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினால் கிடைக்கும் அளவு 50 சென்டிமீட்டர். அடுத்து ஒருவர் 6 மீட்டர் 30 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு ஏணியில் 3 மீட்டர் 75 சென்டிமீட்டர் உயரத்திற்கு ஏறினார். அவர் ஏணியின் உச்சியை அடைய இன்னும் ஏற வேண்டிய உயரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இன்னும் எவ்வளவு உயரணும், 2 மீட்டர் 55 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, 5 மீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 1 மீட்டர் 15 சென்டிமீட்டர் நீள துண்டு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள குழாயின் நீளம், மீதம் கேட்டுறாங்க, ரெண்டையும் கழிங்க, மீதம் எவ்வளவு இருக்கணும், 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர். சரிங்களாப்பா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பனாதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.